சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் இவ்வரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 2007ஆம் ஆண்டில் சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் உருவாக்கியதே தலைவர் கலைஞரின் அரசுதான் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். 2007ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கு 3.5% தனி இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த சங்கங்களின் மூலம் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் வயதான முஸ்லிம் கிறிஸ்துவ பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்ததும் மேலும் கூடுதலாக 5 மாவட்டங்களில் சங்கங்களை உருவாக்கி தந்துள்ளோம். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் முஸ்லிம் பெண்களுக்கான விடுதிகள் துவங்கப்பட்டு தமிழ்நாட்டில் தற்போது 18 சிறுபான்மை நல விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த விடுதிகளில் ரூபாய் 14 லட்சம் செலவில் செம்மொழி நூலகங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ரூபாய் 5.90 லட்சம் செலவில் உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு கருவிகள் வழங்க ஆணையிடப்பட்டு கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு திறன் வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மூலம் தனித்திறன் மற்றும் ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் புனரமைப்பிற்காக மானிய வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டில் பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் புனரமைப்பிற்காக வழங்கப்படும் மானிய தொகை ரூபாய் 10 கோடியாக உயர்த்தப்பட்டு இதன் மூலமாக 134 பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் பயன்பெற்றுள்ளன. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் 2009ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி காலத்தில் தான் அமைக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நலவாரியத்தில் இதுவரை மொத்தம் 15,848 பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியங்களில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளை உயர்த்தி வழங்க கடந்த ஆண்டு ஆணையிட்டேன். உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு 5.46 கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் சென்னை, வேலூர், விழுப்புரம், திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களில் புதிய பணியிடங்களோடு மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நமது அரசு உருவானதும் முதல் முறையாக 1000 இலவச மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டில் 2500 தையல் இயந்திரங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாகம் மானியம் 2.50 கோடி வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி 4 வக்ஃப் சரக அலுவலர்களுக்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு தேவையான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கும் பொருட்டு அவற்றை அளவை செய்வதற்காக ரூபாய் 2 கோடி அரசு நிதி ஒப்பளிப்பு செய்துள்ளது. வக்ஃப் சொத்துக்களை அளவை செய்யும் பணி நடந்து வருகிறது. உலமா ஓய்வூதியர் இறந்த பிறகு அவரின் குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உலமா ஓய்வூதியம் வழங்குவதற்கான வயது வரம்பை 40ஆகவும் பணி காலத்தினை 10 ஆண்டாக தளர்த்தியும் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. கிராமப்புற சிறுபான்மையின மாணவியர் இடைநிற்றல் இன்றி தொடர்ந்து கல்வி பயில 3 முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயனாளிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 3987 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டது. மாவட்ட காஜிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 20,000 மதிப்பூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர் அடக்கம் செய்யும் இடமான கல்லறை தோட்டம் மற்றும் கவஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் அதிகம் வாழும் பகுதிகளில் உள்ள சிறுபான்மையினர் சமூக மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துவதையும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அடிப்படை வசதிகளை வழங்கும் 123 பணிகளுக்கு 658.44 கோடி ரூபாய் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி ஆண்டில் 9,217 சிறுபான்மை பயனாளிகளுக்கு 62 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை சிறுபான்மையின மக்களுக்கு செய்து கொடுத்த ஒரு அரசுதான் நமது அரசு.